ஒன்ஸ் இப்போ ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பர் கட்டிங் இப்போ பண்ணுறேன். அப்புறம் இந்த நாள் உங்களுக்கு நார்மல் கட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். 33, 35 செஸ்ட் அளவு. எப்போவுமே வந்து செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு லோவர் செஸ்ட்டு ரெண்டு அளவு எடுக்கணும். அப்பர் செஸ்ட்டு 33க்கு, லோவர் செஸ்ட்டு 35. அப்புறம் கை சுற்றளவு, அப்புறம் ஆம்கோல்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இது வந்து இந்த ஆம்கோல்னு இருக்கும் பார்த்தீங்களா. இந்த ஆம்கோல் அளவு வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஆம்கோல் அளவு எங்கே எடுக்கணும்னா இப்போ ஸ்லீவு. இப்போ நான் உங்களுக்கு கட்டி சொல்லி கொடுக்குற இந்த மெத்தடில் எப்படி ப்ளவுஸ் ஃபிட்டிங் எவ்வளோ சூப்பராக வரும். நீங்கள் வந்து ஒரு நீங்கள் கட் பண்ணி தைச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக வரும். ஸ்லீவ் அளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்லீவ் அளவு அதாவது எப்படி இருக்குன்னா, ஸ்லீவு நீங்கள் ப்ளவுஸு எங்கே எடுக்கணும் அப்படின்னா, ஆம்கோல்ங்கிறது இதை சுற்றி தான் அளவு எடுப்பாங்க ஆம்கோல். ஆனால் நீங்கள் வந்து ஆம்கோலில் இதை சுற்றி அளவெடுத்து அதெல்லாம் வச்சு தச்சா பர்ஃபெக்டாக வராது, மிஸ்டேக்ஸ் வரும். நான் சொல்கிற மாதிரி எடுத்தீங்கன்னா ஆம்கோல் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக ஃபிட் ஆகும். எப்படின்னு சொல்ல பாருங்க. இந்த சுற்றளவு வந்து ஆம்கோலுக்கு எடுக்கக்கூடாது. ஆனால் இந்த அக்குள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அக்குள்ள இருந்து நேராக இந்த கை வருது பார்த்தீங்களா, இந்த பைசிப்ஸ், இந்த அளவு, இந்த மெஷர்மெண்ட் தான் நீங்கள் எடுக்கும். சரிங்களா. இதுதான் வந்து நான் வந்து ஆம்கோலும் எழுதியிருக்கிறது எல்லாமே இந்த அளவு தான் எழுதியிருக்கேன். சரிங்களா. ஸோ இந்த அளவு மட்டும் இருக்கணும். இந்த அக்குள்ள இருந்து கரெக்டா இந்த ஷோல்டர், இந்த ரவுண்ட் எடுக்கக்கூடாது. இந்த அக்குள்ள இருந்து இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா. இந்த இடத்துல இருக்கும் கை. இந்த மெஷர்மெண்ட் தான் ஆம்கோல்னு சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். 12. சரிங்களா. ஆம்கோல் வந்து 12 இன்ச்சு. அப்போ மற்றதெல்லாம் வந்து அளவு ப்ளவுஸை பார்த்து நீங்க எழுதிக்கலாம். அளவு ப்ளவுஸே இல்லாம ஒரு அளவு எடுத்து வெட்டதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு இல்லை, ஆனால் அளவு ப்ளவுஸ் தான் இருக்கு. அதை வச்சு எப்படி நம்ம கரெக்டா இது பண்ணணும். அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுல அப்படியே காப்பி அடிச்செல்லாம் தைச்சோம்னா கண்டிப்பா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வராது பர்ஃபெக்டா. அதை வந்து நான் வந்து எப்படி அதுல இருந்து அளவுக்குள்ள வந்து எடுக்கிறது, டேப்ல மெஷர் பண்ணி அப்படிங்கிறது வந்து நான் இன்னொரு வீடியோ சொல்றேன். இப்போ வந்து ஒரு பிளவுஸை கட்டிங்க எப்படி பண்றதுங்கிறது நல்ல மெஷர்மெண்டோட சொல்லித்தரேன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கு. சரிங்களா. செஸ்ட் ஒரு கால்குலேஷன் போடணும், அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. எல்லா கால்குலேஷனும் அவங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். அந்த கால்குலேஷன் வச்சு போட்டீங்கன்னா முதல்ல ஒரு கால்குலேஷன் பண்ணி நாங்கள் எடுத்துக்கணும். இந்த அளவுலாம் முதல்ல குறிச்சுக்கணும். இப்போ ஒருத்தவங்க ஒரு கஸ்டமர் வராங்கன்னா அவங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அல்லது அளவு ப்ளவுஸ் இல்லை, எப்படி இருந்தாலும் இப்போ கஸ்டமர் நேராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நான் எடுக்கிறது அளவே வந்து அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட், இந்த ஆம்கோலும் எடுத்துக்கிறேன். அப்போ மற்ற எல்லாமே அவங்க அளவு ப்ளவுஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடியே அளவு ப்ளவுஸ் எடுக்கிறதே நான் வச்சிருக்கேன். ஒருவேளை அளவு ப்ளவுஸை கொண்டு வரல அப்படின்னா நம்மளே அளவு எடுக்கணும். அப்படின்னா எல்லா அளவுமே தேவை. நெக்கு லென்த்து, பாடி லென்த்து, ஸ்லீவ் லென்த்து, ஸ்லீவ் ரவுண்டு, இடுப்பு வைஸ்ட் ரவுண்டு, அந்த இடுப்பு சுற்றளவு. அப்புறம் ஷோல்டர் வந்து நான் அளவு எடுக்க மாட்டேன். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. ஷோல்டர் வந்து பர்ஃபெக்டா வரும். ஒரு மெஷர்மெண்ட் போட்டோம்னா இந்த அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட் இருந்தாலே போதும், பர்ஃபெக்டா வரும். ஷோல்டர் அளவு கரெக்டா ஷோல்டர் நிற்கும். அது வந்து எப்படி அளவு எடுக்கிறது, இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் வச்சு அதை எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். சரிங்களா. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு 33, 35 அப்பர் செஸ்ட், இது வந்து லோவர் செஸ்ட். சரிங்களா. அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட்னா இது வந்து அப்பர் செஸ்ட். இந்த அக்குள் கிட்ட இருக்குல்ல, அந்த அக்குளோட சேர்த்து, சரிங்களா, இந்த அக்குளோட சேர்த்து இது எடுக்கணும். சுற்றி அக்குளை ஒட்டி மேலே இப்படி ரவுண்டா அக்குளை ஒட்டி எடுக்கிறதுக்கு பேர் தான் அப்பர் செஸ்ட். அப்புறம் இந்த பஸ்ட் பார்த்தீங்களா, இந்த பஸ்ட் ரவுண்டை சுற்றி எடுக்கணும். அதுதான் வந்து லோவர் செஸ்ட். சரிங்களா. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் 33, 35 இந்த அக்குளோட சேர்த்து வச்சு மேலே அக்குளோட சேர்த்து வச்சு அப்படியே எடுக்கணும். இந்த அக்குள்ள இருந்து சுற்றி ரவுண்டா டேப்பை வச்சு எடுத்தா அது அப்பர் செஸ்ட். கீழே வந்து இந்த பஸ்ட்டுக்கு மேலே வச்சு இது இருக்கிறதுலே அதிகப்படியான அளவு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து லோவர் செஸ்ட். சரிங்களா. இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் முக்கியமாக இருந்தாலே உங்களுக்கு ஷோல்டர் எல்லாத்தையும் வந்துடும். அப்புறம் ஸ்லீவ் ரவுண்டு, இடுப்பு ரவுண்டு இதெல்லாம் வந்து அளவு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அளவு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஸ்லீவ் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து, பாடி லென்த்து, இடுப்பு அளவு இதெல்லாமே அவங்க ப்ளவுஸ் இருக்கிறது எடுத்துக்கலாம். அது வந்து கமெண்ட் தான். அதை நம்ம எடுத்தாலும் அவங்க அளவு கொடுத்தாலும் அது ஒன்றா தான் வரும். மற்ற அளவுகள் இருந்தால் வந்து நம்ம மெஷர்மெண்ட் போடுறதுக்கு இது கரெக்டாக எடுத்திருந்தா மட்டும்தான் நம்ம மெஷர்மெண்ட்ல கரெக்டான கால்குலேஷன் போடும்போது கரெக்டான கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் படி வச்சு தைச்சாதான் வந்து வெட்டினோம்னா பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வரும். உங்களுக்கு எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அப்பர் செஸ்ட், லோவர் செஸ்ட். இப்போ வந்து நான் அளவு எடுத்ததுல எதுவும் இல்லை. அப்பர் செஸ்ட் இடுப்பு அளவில் அளவு ப்ளவுஸ் கொடுத்ததுனால இது எடுத்திருக்கேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கோம் இடுப்பு அளவெல்லாம் இது வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து கம்மியாக வச்சு நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்பர் செஸ்ட் 33, 35 இந்த பைசெப்ஸ் அளவு வந்து 12. இதை வச்சு உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சொல்லித்தரேன் பாருங்க. இப்போ செஸ்ட் வந்து பாடி லென்த் வந்து ஒரு 14 இன்ச் வச்சுக்கோம். பாடி லென்த்து ஒரு 14 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் போட்டுருங்க. இது வந்து 14 இன்ச்சு 14 இன்ச்சு. இன்ச்சுக்கு ஒரு 4 போட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்குள்ள வந்து எப்படி இருந்தாலும் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணி
இருக்கிறதுன்னு பார்ப்போம். ப்ளவுஸு இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. இப்போ வந்து அப்பர் செஸ்ட்டு ஓகே. இப்போ இந்த அளவுலாம் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அப்பர் செஸ்ட்டு 33, லவர் செஸ்ட்டு 35 இதற்காக முதல்ல இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மெஷர்மெண்ட் எடுத்து வழக்கமாக எல்லாரும் எப்படி பண்ணுவாங்களோ அதே தான். 33 கூட 4 இன்ச்சு சேர்க்கணும். 34 டிவைடட் பை 4 கால்குலேஷன் எடுத்தாங்க. எப்பவுமே கால்குலேட் பண்ணி தான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் போடணும். இப்போ பாருங்க, நான் கால்குலேட் பண்ணுறேன். 34 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 8.5. இப்போ நம்ம செஸ்ட்டுக்கு 8.5 மெஷர்மெண்ட் தான் இங்கே வைக்க போகிறோம். அப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த் எப்படி இருக்குதுன்னா அதே 34 செஸ்ட் இருக்குல்ல அதை டிவைடட் பை 6 பண்ணணும். 34 டிவைடட் பை 6 இதை எடுத்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 5.66. இதில் வந்து ரவுண்டாக என்ன எடுத்துக்கணும்னா இப்போ ஆம் கோல் இது வந்து ஆம் கோல் எவ்வளோ எடுத்துக்கணும்னா ரவுண்டாக 5.7 எடுத்துக்கலாம். 5. இது வந்து 8.5 5.7 ஆம்கோல். இது வந்து ஷோல்டருக்கு எவ்வளோ வரும், ஷோல்டருக்கு எப்படி வைக்கிறது இந்த மெஷர்மெண்ட் வச்சு அப்படிங்கிறது நான் சொல்றேன். நான் கட்டிங் பண்றேன், இது ஃபுல்லாக பண்ணேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் அந்த டவுட் நான் உங்களுக்கு கிளியராக மறுபடியும் சொல்லி கொடுக்குறேன். நம்ம சொல்லணும். சரி, இப்போ ஆம் வந்து 5.7 இருக்கா. இப்போ வந்து ஜஸ்ட் ரஃபா ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோம். 5.5 6 7 இந்த சைடு ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோம். அப்புறம் இந்த இது டெப்த் இது எவ்வளோ எடுத்துருக்கோமோ சேம் அதே அளவு தான் இந்த ஷோல்டரும் வைக்கிறோம். இதை வந்து 5.6 அதாவது 5.25 இந்த ஷோல்டரும் வைக்கிறோம். இதே வந்து ஒரு 5.25 இதை இங்கிருந்து ஒரு 5.25 அளவை இங்கேயும் வச்சு அதாவது இதுக்கு நேராக டேப்பிங் வச்சு இங்கேயும் ஒரு மெஷர்மெண்ட் போட்டுக்கிறீங்க. இது போட்டுட்டா இப்போ வந்து இதையும் நேர்கோடு அதாவது நேர்கோடு சரிங்களா. இங்கேயும் 5.25 எடுக்கிறோம், இங்கேயும் 5.25 எடுக்கிறோம், இங்கேயும் 5.25 எடுக்கிறோம். இப்போ இங்கே 5.25 எடுத்தோம்னா அதே மாதிரி இங்கிருந்து ஒரு 5.25 எடுக்கிறோம். பாருங்க, இங்கிருந்து ஒரு 5.25 இதையோட சேம் மெஷர்மெண்ட் இங்கிருந்து இங்க ரெண்டும் ஒரு கோடு போகும். இப்போ இதுதான் இந்த ஆர்ம் கோலோட அளவு இங்க வந்துருச்சு. இங்க வந்து ஆர்ம் கோலோட வந்துருச்சு. இப்போ இந்த நெக்கோட அகலம் எவ்வளவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நெக்கோட அகலம் வந்து எவ்வளவு வைக்கணும்னா நம்ம இந்த நெக்கோட டெப்த்தை பொறுத்துதான் இதோட அகலம். நார்மலா எல்லாருக்கும் வைக்கிறது வந்து 2 to 3 சரிங்களா. 2 to 3 இங்க இவங்களுடைய இங்க அளவு எவ்வளவு கேட்கறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்ப நார்மலா நான் வைக்கிறதே வந்து 2 தான். 2 வைக்கும் போது நெக்கோட லென்த் வந்து ஒரு 8 to 10 8 to 9 வர வரைக்கும் இது வந்து இந்த 2 வைக்கலாம். இங்க இந்த டெப்த் அதிகமா போக இது கம்மியாகும். அப்ப இங்க கம்மியாகும் போது நமக்கு இங்கேயும் கம்மியாகும், இங்க கம்மியாச்சுன்னா இங்கேயும் கம்மியாகும். நெக்கோட டெப்த்தை பொறுத்து தான் இது மாறும். அது நெக்கோட டெப்த் வச்சு அது எப்படி இது மாத்துறது அப்படிங்கறது இன்னொரு ப்ளவுஸ் வீடியோல நான் போடுறேன். இப்போ நார்மலான ஒரு கட்டிங் எப்படி பண்றது, நார்மலா ஒரு 8 inch வருது அப்படின்னா அதுக்கு வந்து இவ்வளவு வைக்கணும். ஒரு 2.5 to 2.25 வைக்கணும். நான் வந்து ஒரு 2 வைக்கிறேன். 2.5 மேல 2.25 இடையில ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இது எவ்வளவு வேணா வச்சுக்கலாம். அது கஸ்டமர் கேட்கறத பொறுத்து. நார்மலா வைக்கிறதா இருந்தா ஒரு 2 வச்சுக்கலாம் சரிங்களா. அல்லது 2.25 ஸ்டிச்சிங்ல போனோம். 2.25 இங்க 2.25 எடுக்கிறீங்களா, அதே இடத்துல இங்கேயும் தள்ளி ஒரு 2.25 வந்து போட்டுக்கோங்க. ஆனா 2.25 எடுக்க போறது கிடையாது. அதுல இருந்து இன்னொரு 3.25 வரும். ஒரு அரை இன்ச் இல்லைன்னா 1 inch சரியா. ஒரு 2.25 இருந்து 2.25 இது வந்து ஒரு 3.5 2.5 தான். இது ஒரு 3.5 இது இந்த அளவுக்கு வந்து நீங்க மெஷர்மெண்ட் போட்டுக்கணும். இப்போ இங்கிருந்து இங்க ஒரு கோட்டை போடுங்க சரியா. இப்போ நெக்கோட டெப்த் எவ்வளோனா மினிமம் வந்து ஒரு 8 inch வைக்கிறோம். 8 ஒரு 7.5 வைக்கிறோம். நார்மலான இது சொல்றேன் சரிங்களா. இப்போ 7.5 வச்சு இதெல்லாம் வந்து நான் சும்மா ரஃப்பான ஒரு அளவு தான் இதெல்லாம் வச்சு போடுறேன். கஸ்டமருக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இது பண்ணிக்கோங்க. இப்போ இங்க எப்படி இவ்வளவு கிராஸ் இருக்குல்ல, சேம் இந்த கிராஸ் வந்து இங்க வரணும். அப்ப நீங்க இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வந்து எடுக்கணும் சரியா. இங்க வந்து சரியா. அப்புறம் இது வந்து அப்படியே பேக் பண்ணணும் சரியா. இங்க எவ்வளவு இருக்கோ அவ்வளோ. அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்க அளவு எடுத்துக்கலாம். இங்க எவ்வளவு இருக்கு, 2.25 இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் வச்சு ஒரு 2.25 எப்படி வச்சுக்கோ. இப்படி மெஷர்மெண்ட் இப்படி போட்டோம் சரிங்களா. இப்போ இங்க வந்து இதுக்கும் ஒரு கர்வ் இந்த மாதிரி போடும்போது எனக்கு வந்து பிளவுஸ் நெக்கு கரெக்டா ஷேப்பா கரெக்டா சூப்பரா நிற்கும். இப்போ இங்க இருந்துதான் வந்து இந்த ஆம்கோலுடைய வரையணும். இப்போ இதோடைய அளவு வந்து 8.5 வச்சிருக்கோம். செஸ்ட் அளவு 8.5 வச்சிருக்கோம். 34க்கு 4 டிவைட் பண்ணா 8.5. இப்போ அதே செஸ்ட் அளவு இங்க 8.5 கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் சரியா. இங்க இப்படி வைக்கிறோம், இங்க வைக்கிறோம். இப்போ
இங்கிருந்து இதுக்கு நாம் போல வரையும். இப்படி வரைஞ்சிருங்க. அப்போ இங்கிருந்து எப்போ இடுப்பு அளவு இது ரஃபாக தான் நான் போடுறேன். இங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத கொஞ்சம் கிளாஸ். இப்போ அதே இந்த 1.25 இன்ச் அதே ஸ்கேல இப்படி வைக்கிறோம். டபுளாக வச்சு இதை வந்து மெஷர் பண்ணுறோம். இப்போ இதுதான் வந்து இந்த பிளவுஸோட கட்டிங். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க, பிளவுஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை பாராட்டிட்டு போவாங்க. ஏன்னா இது நான் அனுபவத்தில் இது எனக்கு தெரியும். ஏன்னா நான் பல வருஷமாக நான் தைச்சு கொடுத்துருக்கேன். நிறையா நல்ல ஒரு ஹாப்பி கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. உங்களுக்கு ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளவுஸ் கட்டிங் எப்பவுமே இப்படி போடணும். சரிங்களா? எப்படி போடணும். அப்புறம் இதுல இன்னொரு சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நெக் இருக்குல்ல, இந்த நெக் வந்து அவங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கங்க. இந்த அகலம் வந்து நீங்க இங்க 2 வச்சா இங்க ஒரு அரையோ முக்காலோ மேக்ஸிமம் ஒரு 1 இன்ச்சோ இப்படி கொடுத்து இது பண்ணலாம். அப்புறம் நெக்கோட இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு. ஓகே, இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் பண்ணணும். ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்ணணும், பேக்ல இல்ல, ஃப்ரண்ட்ல கிராஸ் பண்ணணும். சரியா? இங்க இப்படி கிராஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நெக் லூஸ் இல்லாம நல்லா ஃபிட்டிங்கா டைட்டா இருக்கும். இப்போ இதே தைக்கலாம்.